வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 28 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நாட்ராஷ் மற்றும் தாங்தா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். நோக்ரம் மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. செரவ் மற்றும் சரலாம்கை எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்க்லோ மற்றும் கைவா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் புக்சா, ஜோன்சாரி, காஸ் மற்றும் தாரு. ஜாகிர் ஹுசேன், பாண்டுரங் வாமன் கெயின் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, சிஏஜி அலுவலகம், அமைச்சரவை அமைப்பு, இந்த விஷயங்களை நம்ம பிரிட்டன் நாட்டிலிருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பிரிவு 84ல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான தகுதியை சொல்லியிருக்காங்க. மாநில சட்டசபையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் ஷானோ தேவி. செஞ்சு கிளர்ச்சி நல்லமலை காடுகள் சுத்தி ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் நடந்துச்சு, வெங்கடப்பையா தலைமையில. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை நோக்ரம், காசி சஜிபு சிரோபா. அரவிந்த் கோஷ் யோகாவின் தொகுப்பு மனித சுழற்சி அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் மிஷன் வட்சாலியா. இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? காலிகேஷ் நாராயண் சிங். 2024ஆம் ஆண்டிற்கான 32வது ஏகலவ்யா புரஸ்கார் விருதுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? பிரத்யசா ரே. எந்த விமான நிலையம் சாண்ட் துக்காரன் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றப்படும்? பூனே விமான நிலையம். இந்திய அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம அபியான். பனா கை திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? மிசோரம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அலோக் ரஞ்சன். அலோக் சர்மா எஸ்பிஜி உடைய தலைவர். ராகுல் ரஸ்போத்ரா இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் உடைய தலைவர். சதானந்த் வசந்த் என்ஐஏ உடைய டைரக்டர் ஜெனரல். விகாஸ் லக்கேரா அசாம் ரைபிள்ஸ் உடைய தலைவர். தல்ஜித் சிங் சௌத்ரி பிஎஸ்எஃப் உடைய தலைவர். பி சீனிவாசன் எஸ்பிஜி உடைய தலைவர். என்எல்ஜி உடைய தலைவர். ராஜ்வீர் சிங் பாட்டி சிஏஎஸ்எஃப் உடைய தலைவர். அம்ரித் மோகன் எஸ்எஸ்பி உடைய தலைவர். இந்திய கெமிக்கல் கவுன்சில் வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? தீபக் சி மேத்தா. பான் கி மூன் பவர் ஆஃப் ஒன் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. ஜாவேத் அக்தர் அஜந்தா எல்லோர திரைப்பட விழால பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது. சுப்பைய நல்லமுத்து விஷாந்தரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது. வினோத் கனத்ரா நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியா 39வது இடத்தை பிடிச்சிருக்கோம். ஊழல் உணர்தல் குறியீடுல நம்ம 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38. மனித வளர்ச்சி குறியீடுல 134. உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடுல 129. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுல 176. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல 82. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பயணம் மற்றும் சுற்றுலா இண்டெக்ஸ்ல 39. எந்த நாள் உலக கருத்தடை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவருக்கும் ஒரு தேர்வு, திட்டமிடுவதற்கான சுதந்திரம், தேர்ந்தெடுக்கும் சக்தி. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 1 தேசிய மலையேறும் நாள். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தான தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம். செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். 2024 to 2027க்கான அசோசாயின் தலைவர் பதவியை யார் ஏற்றுக்கொண்டார்? நம்ம இந்தியாவுடைய சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் கிரீஷ் சந்திர மர்மு.
இந்த அசோசியே அப்படிங்கிறது முழு விரிவாக்கம் ஏசியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய 16வது மாநாடு டெல்லியில நடந்துச்சு. இந்த அசோசியே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய முதல் மாநாடு 1979 நடந்துச்சு. ஸோ 1979 தான் இந்த அசோசியே அப்படிங்கிற நிறுவனம் உருவாச்சு. பூபேந்தர் யாதவ் எகிப்துல COP27 இந்தியா குழு வழி நடத்தியிருக்காரு. இந்திய கடலோர காவல்படை ஆசிய கடலோர காவல்படை முகமைகளின் 20வது தலைவர்கள் கூட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. சோ இந்த மாநாட்டுடைய முதல் மாநாடு ஜப்பான் நாட்டுல 2004ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு ராணுவ பயிற்சி கிழக்கு பாலம் 7 நடத்தியது? இந்திய நாடு ஓமன் நாடு சேர்ந்து இந்த கூட்டு பயிற்சி நடத்திருக்காங்க. இது ஒரு விமானப்படை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். தர்காஷ் சல்வேக் கடல் பாதுகாவலர்கள் இந்திய நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஆல் ஹிந்தி கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. ஜாயத் அல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்திய நாட்டுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஹரிமோ சக்தி மற்றும் உதார சக்தி அப்புறம் சமுத்திர லக்ஷ்மணா இந்திய நாட்டுக்கும் மலேசியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. சாதா தன்சிக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. மைத்ரி இந்தியா தாய்லாந்து. மித்ர சக்தி இந்தியா மற்றும் இலங்கை. பண்டைய நாணம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அனி பெசன்ட் அம்மையார்.